வணக்கம் மக்களே. ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்கள், அதாவது டீ தூள், சோப்பு, இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா? அதை கட்டாயமாக நம்ம வாங்கி தான் ஆகணுமா, இல்லை வாங்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிற நிறைய டவுட் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அதை வாங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை கட்டாயமாக வாங்கி தான் ஆகணுமா அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் இன்னொரு முக்கிய உத்தரவை ரேஷன் ஊழியர்களுக்கு பிறப்பித்திருக்கிறதாம். இந்த தகவலானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் ஏற்படுத்தி வருகிறது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களுடன் கட்டுப்பாடற்ற பொருட்களான உப்பு, டீத்தூள், சாம்பார் பொடி, சோப்பு வகைகள், மசாலா பொடிகள், பெருங்காயம் என 30க்கும் மேற்பட்ட மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கட்டுப்பாடற்ற கூடுதல் மளிகை பொருட்களை வாங்க வேண்டும் என பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில இடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அதிக அளவிலான கூடுதல் மளிகை பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் அவைகளை முழுவதுமாக விற்க முடியாமல் போகிறது. பொதுமக்களும் அவைகளை வாங்க மறுக்கிறார்களாம். அதேபோல் தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் சிறப்பு மளிகை தொகுப்புகளை விற்பனைக்கு அனுப்பப்பட்டதில் சில கடைகளில் அவை விற்றது போக மீதி கையிருப்பில் உள்ளன. ஆனால் அந்த பொருட்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதாம். இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க வருவோரிடம் மளிகையை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி விற்பதாகவும் இதன் காரணமாக பல இடங்களில் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் வெடிப்பதாகவும் கூறப்படுகிறது. மளிகை பொருட்களுக்கான மொத்த தொகையையும் செலுத்த வேண்டிய நிபந்தனை ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு நேரிடுவதுடன் விற்பனையாகாத பொருட்களுக்கு சொந்த பணத்தை செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது. எனவே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் மளிகை பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கார்டுதாரர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே மளிகை பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும்போது, ரேஷனில் வழங்கப்படும் மளிகை பொருட்களை வாங்குவதும் வாங்காததும் அட்டைதாரர்களின் விருப்பமாகும். எனவே தீபாவளிக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு மளிகை தொகுப்புகளில் விற்பனையாகாமல் உள்ளதை திருப்பி அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைக்கு வருவோரிடம் மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும் அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கடைகளில் நோட்டீஸ் ஒட்டுமாறும் மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். ஸோ பார்த்திங்கன்னா இதற்கப்புறம் மளிகை பொருட்களை கட்டாயமாக விற்கக்கூடாது அப்படின்னு ஊழியர்களுக்கு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் கட்டாயமாக வாங்கி ஆகணுமோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஊழியர்கள்கிட்ட நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.